கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி RSS அமைப்பினுடைய துணை அமைப்பான விஸ்வ இந்து பரிஷத் டெல்லியில் ஒரு மிக முக்கியமான கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு இந்தியாவினுடைய சிட்டிங் ஜட்ஜ் 2 பேர் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரிட்டையர்டான மிக முக்கியமான நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்தியாவில் தொடர்ச்சியாக பல்வேறு வன்முறை சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த RSS VHP நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் எதற்காக இந்த நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டார்கள், அதனுடைய அஜெண்டா என்ன, இது குறித்து இப்ப ஏன் விவாதிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு அப்படின்னா, நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு மூத்த பாஜக வழக்கறிஞர் திடீர்னு ஜட்ஜாக ப்ரமோஷன் வாங்கியிருக்கிறார். பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக இருந்தவர், அவருடைய தந்தையார் RSSல் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர், பாஜகவினுடைய தேசிய செயலாளராக இருந்தவர். இவ்வளவு இந்துத்துவ பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் எப்படி திடீர்னு ஜட்ஜ் ஆனார்? இவருக்கு எதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய கொலீஜியம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க? இதுக்கு பின்னாடி ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நெட்வொர்க் என்ன? ஏற்கனவே நடந்த VHP கூட்டத்துக்கும் இவர் நீதிபதி ஆனதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, பாம்பே ஹைகோர்ட்டுக்கு அடுத்த நீதிபதியாக ப்ரமோஷன் வாங்கி வரக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கறிஞர் ஆர்த்தி சதேவை பற்றி தான். இவங்க அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர். திடீர்னு பாஜகவிலிருந்து கடந்த ஜனவரி மாதம் அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணி ஒரு 4-5 மாதத்தில் வழக்கறிஞராக இருந்த அவங்களுக்கு பாம்பே ஹைகோர்ட்லேயே ஜட்ஜாக உடனே ப்ரமோஷன் வருது. இந்த ப்ரமோஷனை மையமாக வச்சு தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விவாதம் இந்தியா லெவலில் எழுந்திருக்கு. எப்படி ஒரு பாஜக, அதுவும் குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய செயலாளராக இருந்தவருடைய மகளுக்கு எப்படி நீங்க நீதிபதி பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் உருவாக்கியிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தவர் தான் அருண் சதே. அவர் பாஜகவில் மட்டும் கிடையாது, RSSலையும் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறாரு. அவருடைய மகள் தான் ஆர்த்தி சதே. இந்த ஆர்த்தி சதே பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை 28ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கொலீஜியம் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது கொலீஜியம் லிஸ்ட் அப்படிங்கிறது, கொலீஜியம் தான் யார் யாரெல்லாம் அடுத்தது நீதிபதியாக ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வழக்கறிஞர்களிலிருந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அதாவது இப்போ பாம்பே ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள யாரெல்லாம் மூத்த நீதிபதி, யாரெல்லாம் உண்மையிலேயே குவாலிஃபைடான ஒரு நபர், எந்த விதமான அரசியல் பேக்ரவுண்டோ, அவங்க மேலே எந்த கரப்ஷனோ கிரைம் கேஸோ யாருமே இல்லாத நீதிபதி வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீதிபதி ஆக்கிறதுக்கான ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை தயாரிக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரம் படைத்த ஒரு போர்டு கொலீஜியம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்லேயே ஒரு கொலீஜியம் இருக்கும். அந்த கொலீஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். அந்த லிஸ்ட்லையும் இவங்க பேர் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐபின்னு சொல்லக்கூடிய இந்திய உளவு அமைப்பு யாரையெல்லாம் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக மாற்றுறாங்களோ அவங்க குறித்தும் ஒரு செக் பண்ணி, பேக்ரவுண்ட் செக் பண்ணி வெரிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் அவங்களுடைய கொலீஜியத்தின் மூலியமாக டைரக்ட் ரெக்கமெண்டேஷனை இந்தியாவினுடைய யூனியன் லா மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க. யூனியன் லா மினிஸ்ட்ரி அந்த அப்பாயின்மெண்ட்டை போடுவாங்க. அதாவது பிரசிடென்ட் கொடுத்து அவங்களை நீதிபதியாக மாற்றுவாங்க. இந்த ப்ராசஸில் கடந்த ஜூலை 28ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த பட்டியலில் இந்த ஆர்த்தி சதே அப்படிங்கிறோடைய பேர் இருக்கு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜனவரி மாதம் 2024 பாஜகவில் இருந்து வெளியே வந்திருக்காங்க. அதாவது அவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் அவங்க பாஜகவில் இருந்து செய்தி தொடர்பாளராக ப்ரமோட் ஆகி ஜனவரி 2024 டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு நீதிபதி பதவி கிடைக்குது. ஸோ இது ஒரு கான்ஸ்பிரசியான விஷயம். எப்படி பாஜக சித்தாந்தம் இருக்கக்கூடிய, இந்துத்துவ சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் நீதிபதி பதவி கொடுப்பீங்க? இந்தியாவினுடைய நீதிபதி பதவி அப்படிங்கிறது ரொம்ப எந்த விதமான பயாஸ்டுமே இல்லாத ஒரு மாண்பான விஷயம். அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள், குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல பேர் நேரடியான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆர்த்தி சாதே அப்படிங்கிறவங்க டாக்ஸ் டிஸ்பியூட்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது செபி இருக்காங்க இல்லையா, இந்தியாவினுடைய பங்குச்சந்தையினுடைய ரெகுலேட்டரி பாடி, அதுல பல கேஸுகளை நேரடியா தலையிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி அப்பலேட் ட்ரிபியூனல்ல மெம்பரா இருந்திருக்காங்க, கஸ்டம்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸைஸ்ல இருந்திருக்காங்க, டாக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல்ல மெம்பரா இருந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி பல முக்கியமான பதவிகளில் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இப்படி ஒரு விஷயம் இந்தியா முழுக்க பரபரப்பா விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் விவாதத்துக்கு வந்திருக்கு. அது சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா RSS துணை அமைப்பான VHP விஸ்வ இந்து பரிஷத், இந்த அமைப்பு நடத்திய ஒரு மிக முக்கியமான கூட்டத்திற்கு டெல்லியில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில்
கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான ரிட்டையர்டு ஜட்ஜஸ் வந்து அதில் கலந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆக்டிவா சிட்டிங் ஜட்ஜ் 2 பேர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து மிக முக்கியமான சில விவாதங்கள் நடந்திருக்குல்ல அப்படிங்கிற கருத்து வந்து இப்போ இதனோட வந்து ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன் ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா, பாஜக ஆதரவாக இருக்கக்கூடியவங்க ஒரு குரூப் வந்து நீதிபதியா மாறுது. ஏற்கனவே நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து பாஜகவுக்கு ஆதரவான செயல்பாடுகள் இருக்காங்க இப்படிங்கிற விவாதம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னும் நம்ம ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் இந்த விவாதம் எப்போ வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு முக்கியம் பெற்றுச்சு அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அலகாபாத் ஹைகோர்ட் சேகர் குமார் யாதவ் வந்து ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறார். விஹெச்பியினுடைய ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு. யூனிஃபார்ம் சிவில் கோட் சம்பந்தமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இது வந்து இந்துஸ்தான், இது இந்து மெஜாரிட்டி நாடு, இங்கே இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய குழந்தைகள் வந்து இங்கே வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்காங்க, ஹிந்து குழந்தைகள் மாதிரி கிடையாது, ஹிந்து குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே வந்து அகிம்சைக்கு உட்பட்டவங்க, இஸ்லாமிய குழந்தைகள் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க, கறி வெட்டக்கூடியவங்க, இப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மதத்தின் மீது அவதூறான பல கருத்துக்கள், அதே சமயத்தில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரான கருத்துக்களை அவர் பேசினார் விஹெச்பி கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி அவர் மேலே மிகப்பெரிய விமர்சனம் எழுந்துச்சு. இந்தியா முழுக்க ஒரு பெரிய கண்டனம் வந்துச்சு. அந்த கண்டனத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றமே அவர்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, இவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, அது அத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் அன்னைக்கு என்ன பேசினாருன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். சேகர் குமார் யாதவ் பேசினது அவ்வளவு அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும். ஐ ஹாவ் நோ ஹெசிடேஷன் இன் சேயிங் தட் திஸ் இஸ் ஹிந்துஸ்தான் அண்ட் திஸ் இஸ் கண்ட்ரி வில் ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு த விஷஸ் ஆஃப் த மெஜாரிட்டி லிவிங் இன் த ஹிந்துஸ்தான். ஆஃப்டர் ஆல் த லா ஒர்க்ஸ் ஆஸ் பர் த மெஜாரிட்டி. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமே இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக மெஜாரிட்டிக்காக தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசினார். அப்படிலாம் கிடையாது. இந்த ஊரில் ஒரு கிறிஸ்தவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அதே தண்டனை தான் ஒரு இஸ்லாமியருக்கும் கிடைக்கும், ஒரு இந்துக்கும் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது இந்தியாவில் வந்து ஐபிசி இருக்குது அப்படின்னா ஐபிசி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்ளைபிள் தான். இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டேரியன் ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க, அதுக்காக இங்கே தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படும் அப்படின்னு ஒரு நீதிபதி விஹெச்பியினுடைய நிகழ்ச்சியில் நின்று பேசினதான் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த நீதிபதி நின்று பேசும்போது தான் எப்படி நீதிபதிகள் இது மாதிரியான இந்துத்துவ அமைப்புகளுடைய நிகழ்ச்சியில் போய் நேரடியாக கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் ஓப்பனாக மாறுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஹெச்பி நடத்தின ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் இந்தியாவினுடைய முக்கியமான நீதிபதிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஹேமந்த் குப்தா, ஜஸ்டிஸ் ஆதர்ஷ் கோயல், இந்த 2 சிட்டிங் நீதிபதிகளுமே அந்த விஹெச்பி கூட்டத்துக்கு போறாங்க. அந்த கூட்டம் 8 டிசம்பர் 2024 நடக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க மட்டும் போகல, கிட்டத்தட்ட 30 ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அண்ட் லாயர் அண்ட் வேரியஸ் கோர்ட்ஸ், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல நீதிமன்றங்களில் ஜட்ஜாக பணியாற்றி ஓய்வெடுத்தவர்களும் அதில் கலந்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது தான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. சரி, அந்த கூட்டத்தில் அப்படி என்னதான் பேசப்பட்டுச்சு? அந்த கூட்டத்தில் காசி கோயில் விவகாரங்கள் பற்றியும், மதுரா டெம்பிள், அதாவது மதுரா கோயில் விவகாரங்களை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் ஞானவாபி மசூதிகள் பற்றியும், யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஹிஜாபு, அது மட்டும் இல்லாமல் ஹிந்து கோயில்களை விடுவிக்கிற வழக்கு, இது தொடர்பான வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்திற்கு பல நீதிமன்றத்தில் இருக்கு. ஞானவாபி மசூதி குறித்தா இருக்கட்டும், காசி கோயில் குறித்தா இருக்கட்டும், இல்லை வந்து மதுரா டெம்பிள் விஷயமா இருக்கட்டும், இப்படி பல கோயில் விவகாரங்கள், மசூதி விவகாரங்கள் நீதிமன்றத்தில் இன்னும் விசாரணையில் இருக்கின்றன, தீர்ப்பு வராமல். இந்த சூழ்நிலையில் இந்த நீதிபதிகளை எல்லாம் கூப்பிட்டு இது குறித்து பேச வேண்டிய தேவை ஏன் விஹெச்பிக்கு வந்துச்சு? ஏன் நீதிபதிகளை போய் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி அப்பவே வந்துச்சு. இது குறித்து டீட்டெயிலாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து டிசம்பர் 10, 2024 ரொம்ப டீட்டெயிலாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதை பற்றி எழுதியிருந்தாங்க. அப்போ இதெல்லாமே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ், சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு விஹெச்பி அமைப்பினுடைய நிகழ்ச்சிக்கு போகிறதா? இது ஒரு முக்கியமான கேள்வி தானே. இப்போ விஹெச்பி அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் பாபர் மசூதி இடித்த குழு, அவங்க தான். ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள், இந்த அமைப்புகள் தான் இந்தியாவினுடைய பாபர் மசூதி இடித்து மிகப்பெரிய வன்முறையை உருவாக்கி பல கொலைகளை நிகழ்த்தி அதனூடாக இன்னைக்கு ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ ராமர் கோயில் கட்டுவதற்கான தீர்ப்பும் உச்சநீதிமன்றம் தான் கொடுத்துச்சு, 5 நீதிபதிகள் தான் கொடுத்தாங்க. ஸோ இது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக பல்வேறு வன்முறை சம்பவங்களில் நேரடியாக தொடர்புடைய இந்துத்துவா குழுக்கள், நீங்கள் வந்து 2006 மாலேகான் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், பிற்பாடு 2007 நடந்த லாகூர் டு டெல்லி ரயில் குண்டுவெடிப்பு வழக்காக இருக்கட்டும், ஜம்ஷத்புரா வழக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ராஜஸ்தானில் நடந்த அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், இல்லை ஹைதராபாத்தில் நடந்த மெக்கா மசூதி குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், பிற்பாடு 2008 நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு, குஜராத் மகாராஷ்டிராவில் நடந்த குண்டுவெடிப்புகளாக இருக்கட்டும், இதில் எல்லாத்தையும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த அமைப்பை சார்ந்தவங்க தான். ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள், அபினவ் பாரத், இது மாதிரி பல அமைப்புகளை சார்ந்தவங்க. அடிப்படையில் இவங்க எல்லாருமே ஏபிவிபி இது மாதிரியான எல்லா அமைப்பிலிருந்து ஒன்றா வந்தவங்க தான். ஸோ அப்போ இது மாதிரியான ஒரு அமைப்பினுடைய ஒரு தீவிரவாதத்திற்கு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பினுடைய நிகழ்ச்சிகளில்
ஏன் இந்தியாவினுடைய நீதித்துறை சார்ந்த ஆட்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி ஏற்கனவே எழுந்துச்சு. ஸோ அப்போ ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை சார்ந்த நீதிபதிகளே வந்து இந்துத்துவ நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பின்புலம் கொண்ட வழக்கறிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நீதிபதிகளாக வர்றாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு பெரிய விமர்சனமாகவே தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இது மாதிரியான வழக்கறிஞர்களை வந்து பாஜக தனக்கு சாதகமான ஆட்கள் என்று நீதிபதிகளாக மாத்துதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஆனா மறுபக்கம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள், அது மட்டும் இல்லாமல் சில பர்டிகுலர் துறைகளில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான, யங்கான, ஸ்போர்ட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பல மூத்த வழக்கறிஞர்களை வந்து தொடர்ச்சியாக அவங்கள நீதிபதி ஆக விடாமல் இந்த பாஜக அரசாங்கம் தடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்வேதா ஸ்ரீ மஜும்தார் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரேஸில் மிகப்பெரிய வழக்கறிஞர். அவங்க பாம்பே லா ஸ்கூலில் படித்தவங்க, நல்ல மெரிட்டான ஒருத்தங்க, நேர்மையானவங்க. அவங்க வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெல்லி கோர்ட்டில் வந்து நீதிபதியாக ஆகிறதுக்கான ப்ரப்போசல்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய கொலீஜியம் கொடுக்குறாங்க, உச்சநீதிமன்றம் கொலீஜியம் கொடுக்குது. ஆனால் இவங்களுடைய பேரை செலக்ட் பண்ணாமல் கிடப்பிலேயே போட்டு வச்சிருக்கு இந்த மோடி அரசாங்கம். பிற்பாடு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க பேர் நகரவே இல்லாதனால அவங்களே வித்ட்ரா பண்ணி வெளியே வர்றாங்க. இப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ராஜேஷ் தத்தாரா இருக்கட்டும், இல்லை அட்வொகேட் சௌரவ் கிர்பாலா இருக்கட்டும், அட்வொகேட் ஆதித்ய சோனி, அட்வொகேட் ஜான் சத்யன், இது மாதிரியான மிக முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள் இந்தியாவின் நீதித்துறையின் மீது மிகப்பெரிய மதிப்பு கொண்டு நீதித்துறையை நேசிக்கக்கூடிய இவ்வளவு முக்கியமான நீதிபதிகளுடைய பெயர்கள் எல்லாமே, இந்தியாவின் நீதித்துறையின் மீது மிகப்பெரிய மரியாதையும் நேசமும் கொண்ட இந்த வழக்கறிஞர்களுடைய பெயர் எல்லாமே நீதிபதி ஆகிறதுக்கான உயர்வு, அதாவது அப்பாயின்மெண்ட்டுக்கான, எலிவேஷனுக்கான ரெக்கமெண்டேஷனை கொலீஜியமே கொடுக்குது. உச்சநீதிமன்றம் அதை அப்ரூவல் பண்ணுது, இந்தியாவினுடைய உளவுத்துறை ஐபியும் அப்ரூவல் பண்ணுது. ஆனால் மோடி அரசாங்கம் அப்ரூவல் பண்ணாமல் கிடப்பிலேயே போட்டு வைக்கப்பட்டு இவங்க எல்லாருமே வித்ட்ரா பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. மூத்த வழக்கறிஞர்கள், நேர்மையான வழக்கறிஞர்கள், மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் நீதிபதி ஆக விடாமல் தடுக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் பாஜக, RSS சார்புடைய, பின்புலமுடைய அந்த குடும்பத்தை சார்ந்த பல வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக வந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இதுல இன்னும் சில கூடுதலான தகவல் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா, பல நீதிபதிகள் அவங்க வந்து நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்து பல வழக்குகளை சந்திச்சு அதுக்கு தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்து ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்த உடனே பாஜகவில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. இது குறித்தான பல தகவல்கள் தொடர்ச்சியாக ஒயர் பத்திரிகையாக இருக்கட்டும், ஸ்க்ரோலாக இருக்கட்டும், பார் அண்ட் பெஞ்சாக இருக்கட்டும், இல்லை வந்து லைவ்லாவாக இருக்கட்டும், ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய நீதிபதிகள் வந்து வெளிப்படையாகவே நாங்கள் பாஜக காரங்க தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இதில் ஒரு சிலவங்களை மட்டும் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்டிஸ் ரோஹித் ஆரியா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசனுடைய ஹைகோர்ட்டில் வந்து நீதிபதியாக இருந்தார். ஏப்ரல் 27, 2024 ரிட்டையர்ட் ஆகிறார். ரிட்டையர்ட் ஆகி ஜூலை 13, 2024, அதாவது 2 மாசத்துல பாஜகவில் சேர்ந்து இன்னைக்கு பாஜக ஒரு முக்கியமான பொறுப்புக்கு அவர் போறாரு. ஸோ அப்போ இவர் பாஜகவினுடைய இந்துத்துவ சித்தாந்தத்திலே இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே இவருடைய வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக இருந்திருக்கிறார். இதில் ரிட்டையர்ட் ஆன உடனே திடீர்னு போயிருக்கார். அப்படிங்கும்போது ஒரு கேள்வி எழுது, இவர் என்ன மனநிலையில் தீர்ப்பு கொடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. இது ரொம்ப குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக அரசாங்கத்தை விமர்சித்த மிக முக்கியமான 2 செலிபிரிட்டிகள், அதாவது ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ் முன்வார் மற்றும் நளின் தேவ், இவங்க 2 பேர்த்துக்கும் பெயில் கொடுக்காம இழுத்தடிச்சிருக்கிறார் இந்த நீதிபதி. பிற்பாடு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகும்போது இவங்க 2 பேர்த்துக்கும் பெயில் கொடுத்தாங்க. அதாவது அரசாங்கத்தை நோக்கி விமர்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஒரு கமெடியன் விமர்சனத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அரசாங்கத்துக்கு, அதாவது பாஜக அரசாங்கத்துக்கு சாதகமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம ரோஹித் ஆரியா மேல. இதே மாதிரி தான் இன்னும் பல வழக்கறிஞர்கள் கல்கட்டா கோர்ட்ல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான வழக்கறிஞர். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அபிஜித் கங்கோபாத்யா, அவர் வந்து மார்ச் 5 ரிட்டையர்ட் ஆகிறார் 2024. மார்ச் 7 2024 2 நாள்ல போய் வந்து ஒரு பாஜக சேர்ந்துறார். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான நீதிபதி கல்கத்தா ஹைகோர்ட்ல அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது வெளிப்படையாகவே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே பேசுறாரு. அதாவது அவர் கொடுத்த ஃபேர்வெல் நிகழ்ச்சியிலே பேசுறாரு, நான் இனிமேல் சுதந்திரமாக RSSக்காக வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறார். ஸோ அவர் காலங்காலமாக RSS தான் இருந்திருக்கிறார். அவர் நீதிபதியாக இருந்த பட்சத்திலும் பிற்பாடு இப்போ நான் சுதந்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர் பேசுறார். ஸோ அப்போ எக்கச்சக்கமான நீதிபதிகள், இன்னும் சொல்ல போனால் கேரளா ஹைகோர்ட்ல இருந்து மிக முக்கியமான 2 நீதிபதிகள், ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் PN ரவீந்திரன், ஜஸ்டிஸ் V சிதம்பரேஷ், இவங்க 2 பேருமே போய் பாஜகவில் சேர்றாங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு. இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. பல நீதிபதிகளே ரிட்டையர்ட் ஆகிட்டு பாஜகவில் போய் சேர்றாங்க. பல மூத்த வழக்கறிஞர்கள் ஏற்கனவே பாஜகவில் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து பாஜகவோடு சேர்ந்து செயல்படுறாங்க. இவங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி RSSனுடைய துணை அமைப்பு, லீகல் விங் தனியா வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைப்பதற்காகவே ஒரு தனி நிறுவனமாக RSS தனி அமைப்பை வைத்திருக்கிறது.
அந்த அமைப்பு பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக இந்தியாவில் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தை சார்ந்த சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேரவன் பத்திரிகை மிக டீட்டெயிலாக ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா, சிட்டிங் நீதிபதிகளே ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு போறது. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஆட்களை நீதிபதிகளாக மாற்றுவது. மூணாவது, ரிட்டையர்ட் ஆயிட்டு கட்சியிலே நேரடியாக போய் சேர்றது. இது எல்லாமே ரொம்ப காமனாக சமீப நாட்களில் அதிகமாக நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2018 இருந்து 2022 அதுக்கு பிறகு 3 ஆண்டுகளும் சரி, அதாவது ஜட்ஜ் எலிவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நீதிபதியாக இருந்து ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜா போறாங்க பார்த்தீங்களா, இவங்கள யார் யார் எந்தெந்த கேஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து போறாங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டாங்க. அதுல 2018 இருந்து 2022 டேட்டா வந்து வெளிவந்திருக்கு. அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, அதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 537 ஜட்ஜஸ் வந்து எலிவேட் ஆகி வந்து ஜட்ஜ் ஆயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 79%, கிட்டத்தட்ட 80%, 424 பேர் ஃபார்வர்ட் கேஸ்ட் தான், உயர்ந்த ஜாதியை சார்ந்தவங்க தான். அதாவது ரிசர்வேஷன் அல்லாத ஜாதியை சார்ந்தவங்க. ரிசர்வேஷனாக இருக்கக்கூடிய ஓபிசி, அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவங்க மொத்தமாகவே 15% தான். இப்போ இந்தியாவில் 50% இருக்கக்கூடிய ஓபிசியிலிருந்து வெறும் 10% ஜட்ஜு தான் வர்றாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 15-20% இருக்கக்கூடிய தலித் சமூகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2% தான் ஜட்ஜாக வர்றாங்க. ஏன்? அப்போ ஜட்ஜா வரக்கூடியவங்களுக்கான ரிசர்வேஷன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ ஒட்டுமொத்தமாகவே நீதித்துறையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியுது. இது குறித்து பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்களே பேசுறாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் நோக்கம் வேற. அவங்க பேசுறது வந்து எதுக்கு பேசுறாங்க அப்படின்னா, கொலிஜியம் தான் இது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றது, அப்பாயின்ட் பண்றது வேலை செய்யுது. கொலிஜியத்தையே இல்லாமல் பண்ணிட்டு மொத்தமாகவே நீதித்துறையை இந்தியாவினுடைய அரசாங்கத்தின் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆனால் நம்ம வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது சுதந்திரமாக செயல்படணும். கொலிஜியம் சிஸ்டம் கண்டிப்பாக சுதந்திரமாக இருக்கணும். நீதிமன்றம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துக்கோ எக்ஸிக்யூட்டிவ்க்கோ அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடாது. அது ஒரு தனித்த பாடியாக தான் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அதில் சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கணும். அதனுடைய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு ரிசர்வேஷன் அப்ளிகபிள் சொல்லிட்டாங்க. அதாவது இந்தந்த சமூகத்திலிருந்து இவ்வளவு பேர் தான் அப்பாயின்ட் பண்ணப்படும். அதே மாதிரி எலிவேட் ஆகும்போது அவங்க வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் போது இந்த பேஸ் தான் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சார். இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி யாரெல்லாம் வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இனிமேல் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதே விஷயத்தை, இதே ரிசர்வேஷனை நேரடியாகவே கொலிஜியமோ இந்தியாவினுடைய நீதித்துறை, நீதிமன்றங்கள், அதாவது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸாக இருக்கட்டும், இதுலையும் அப்ளிகபிள் பண்ணணும். ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படணும். அப்படி ஃபாலோ பண்ணப்படும் போது தான் இந்தியாவினுடைய நீதித்துறைக்குள் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் வரும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இடத்தில் ஜனநாயகம் அதிகமாக இருக்கும். பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். பல்வேறு அரசியல் சித்தாந்த உரையாடல்கள் எல்லாம் தாண்டி நீதி குறித்தான ஒரு நேர்மையான பரிபாலனம் நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவினுடைய நீதித்துறையில் இந்த பாஜக அரசாங்கம் செய்யக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முடிவு வருமா என்று.